சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்லயுமே வந்து ரொம்ப விமர்சையா வந்து எல்லா விதமான பூஜைகள் 4 கால பூஜைகள்லாம் நடக்கும். ஸோ என் பக்கத்துல வீட்ல இருக்கிறவங்கலாம் அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்குலாம் வந்துட்டு போயிட்டு, அங்க சிவனுக்கு வந்து 4 கால அபிஷேகம், பூஜை, அர்ச்சனை எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க அந்த நாள் முழுக்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி திருக்கோணேஸ்வரம் அப்படின்ற ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் ராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா விமர்சையா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து அருள்மிகு கோணநாதர். ஸோ கோணநாதரும், உமையாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தம்பதி சமேதரா நைட்டு வந்து திருவீதி உலாலாம் வந்து வராங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அவ்ளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நிகழ்வு அந்த கோவில்ல ரொம்ப விமர்சையா நடக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ சிவனடி ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்குது. அங்க வந்து சிவன் அடியார்கள் எல்லாம் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய 12 சிவன் கோவில்களுக்கு அந்த சிவன் பக்தர்கள் வந்து நடந்தே ஒரு பாத யாத்திரை மாதிரியும் வராங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது.